ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்விட்டரில் எப்படி ஒரு பிராண்ட் வேல்யூவை க்ரியேட் பண்ணலாம், பிராண்ட் வேல்யூவோட ஒரு பிராண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை எப்படி நிறையா மக்களுக்கு ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ட்விட்டர் நோ எக்ஸ். ட்விட்டரில் இப்போ அல்காரிதம் வேறு லெவலில் மாற்றி வச்சுருக்கானுங்க கைஸ். எக்கச்சக்கமாக மாற்றி வச்சுருக்கானுங்க. நீங்கள் ஈஸியாக ஒரு டாபிக் இப்போ அரசியல் எடுத்துட்டிங்கன்னா அரசியல் பற்றியும் நீங்கள் ட்வீட் போட்டு ஈஸியாக முன்னாடி வந்துட முடியும். ஒரு ஆக்டரை பற்றி போட்டு முன்னாடி வந்துட முடியும். இல்லை நாலேஜ் பேஸ்டாக நீங்கள் போட்டாலும் முன்னாடி வந்துட முடியும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை மெயினாக பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம், அக்கௌண்ட்டோட ஹேண்டில் நேம், இந்த lifelike.in டில்ட் சிம்பிள் ஐ திங்க் ஸோ, தென் மூவி ஃபாண்ட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் டபுள் நேம் வச்சுருக்கேன். அதாவது வெப்சைட் நேம் ப்ளஸ் வெப்சைட்டில் நான் என்ன பண்ணுறேங்க நேம் அப்படி வேணாம். நீங்கள் சிங்கிள் நேமாக வைங்க. இல்லை சிங்கிள் நேம்ங்கிறதோட டபுள் கேட்டகிரி எல்லாமே சிங்கிள் கேட்டகிரியில் வைங்க. அண்ட் போட்டு யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இம்பார்ட்டண்ட். பயோ கண்டிப்பாக இருக்கணும். டிபி இருக்கணும். கவர் பிக் இருக்கணும். மோஸ்ட்லி டிபி என்ன பண்ணுங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் சேமாகவே வைங்க. வெப்சைட்டில் ஐகான் லோகோனாலும் சரி, எல்லா பக்கமே சேமாக வைங்க. அப்போ தான் ஒரு பிராண்டட் வேல்யூ எல்லா பக்கம் பார்க்க மக்களுக்கு பழகும். ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாக ஃபீல் ஆகும். இதுதான் அவங்க அக்கௌண்ட் ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க. ஒரு ஓகே இவங்க லோகோ இதுதான், அடிக்கடி மாற்றுறதால இல்லை, ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால சின்ன சின்ன மாடிஃபிகேஷனாக தான் இருக்கணும். உடனே 55லேருந்து 98க்கு போன மாதிரிலாம் போயிடக்கூடாது. 55னா அடுத்தது 56 இல்லை 60, அந்த தான் சேஞ்சஸ் இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். இல்லை எடுத்த உடனே நான் 5ல் இருப்பேன் 100க்கு மாறுவேன் அப்படின்லாம் டிபியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. சப்போஸ் நீங்கள் உங்கள் பர்சனல் பிராண்ட் உங்கள் ஃபோட்டோ தான் வைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஃபேஸ் அட்லீஸ்ட் ஒரு 75% தெரிகிற மாதிரி வைங்க. பேக்ரவுண்ட் 25% கவர் ஆகிற மாதிரி வைங்க. அதுவும் நீங்கள் எவ்வளோ லாங்லேயோ நின்றுட்டு எடுத்து வச்சா அதுவும் சரிப்பட்டு வராது. மோஸ்ட்லி கவர் பிக் எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது மேலே இந்த டாப்பில் இருக்கிற கவர் பிக் நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் இல்லை ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 டைமாவது ட்வீட் போடுங்க. நீங்கள் ஒரு ட்வீட் போடுறீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேஷ்டேக்ஸில் ஃபோட்டோகிராஃபின்னு போடுங்க. உங்கள் ஊரில் ஏதாவது இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக ஏதாவது ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸே இருக்காது. சப்போஸ் ஃபோட்டோகிராஃபியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, தமிழ்நாடு ரிலேட்டடாக ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நிறைய சேனல் இருக்கும். அதுக்கு நிறையா லைக்கு ரீட்வீட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை போய் டெய்லி ஒரு 40 பேரை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் ஒரு 10, மதியம் 10, சாயங்காலம் 10, நைட்டு 10, டெய்லியும் 40 பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அது ஒரு கவுண்ட் வரும். கணக்கில் கொஞ்சம் அண்ணன் வீக்கு, அண்ணன் இல்லை தம்பி வீக்கு, அதனால் விட்டுருங்க. பட் இப்படி ரெகுலராக என்ன பண்ணுறீங்க, ஒரு 500 பேரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 50 இல்லை 100 பேராவது கண்டிப்பாக ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டாக மட்டும்தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபி லைக் பண்ணுற பர்சன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக இப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 5000 பேர் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு 1000 பேர் ஃபாலோ பேக் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லாத இருந்த ஒரு பிராண்டுக்கு இப்போது 1000 ஃபாலோவர்ஸ் எடுத்தோடனே வந்துடாது. நீங்கள் அது ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் கண்டிப்பாக எடுத்துக்கும். 5000 பேர்த்த ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 1000 பேர் திரும்ப ஃபாலோவர்ஸ் கிடைச்சாலும் அந்த 1000 பேரில் 50, அந்த 1000 பேருமே உண்மையான ஃபோட்டோகிராஃபியை லைக் பண்ணுறவன். ஸோ அது சாதாரண கவுண்ட் இல்லை. உண்மையாலுமே அதில் 5 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 5 பேர் லைக் பண்ணுறாங்கனாலும் அந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக இருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவன்கிட்ட போய் தமிழில் பேசிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், எந்த விதத்துலேயும் பயன் இல்லை. நம்ம அழுகிறோம், புலம்புறோம், காமெடி பண்ணுறோம். அட்லீஸ்ட் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தன் பார்த்து சிரிக்கிறான்னாலும் நமக்கு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி தான் ஒரிஜினலான ஃபாலோவர்ஸ், அதாவது பீப்புள்ஸ் நமக்கு ஃபாலோ பண்ணால் தான் நம்ம நிறைய ரீச் ஆக முடியும். அண்டு அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணணும், ரீட்வீட் பண்ணணும். கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இப்போ பாருங்கள், இந்த ட்வீட்
1789 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 299K வியூஸ், அதாவது கிட்டத்தட்ட 3,00,000 வியூஸ் பக்கமாக இம்ப்ரெஷனே போயிருக்கு. கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள், ட்ரெண்டிங் ரிப்ளைஸ்னு மாற்றிட்டானுங்களா, எந்த வழியாக பண்ணுறாங்களா. ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, 201 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 14,000 பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் புதுசாக வர்றீங்க ட்விட்டருக்கு, ஒரு கமெண்ட் பண்ணுறதால 14,000 பேருக்கு உங்கள் ட்வீட் போகுதுன்னா, உங்கள் ப்ராண்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் போகும், எப்படி எப்படிலாம் போய் நிற்கணும் பாருங்கள். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கழித்து கண்டிப்பாக உங்கள் டொமைனில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து கண்டிப்பாக நிற்பீங்க. 2 இயர்ஸ் ஆக மாட்டான்னு கேட்குறீங்க. சப்போஸ் நீங்கள் ரெகுலராக குட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ட்வீட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகவே அந்த ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிட முடியும். இதில் ஃபாலோவர்ஸ் வச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இது வந்து என்னோடய வெப்சைட். நான் பண்ணுற ஒர்க்கெலாம் மோஸ்ட்லி வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன், அவரும் என்னை ஃபாலோ பேக் பண்ணுறாரு. ஸோ வந்து அவர் என்னை ரீட்வீட் பண்ணார் அப்படின்னா வந்து அவர் ஃபுல்லாக பிரபாஸ் பற்றி தான் போடுவார். பிரபாஸ் ஃபேன். ஸோ அவர் ரீட்வீட் பண்ணார்னா பிரபாஸ் ஃபேனுக்கு என்னோடய ஒர்க் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து என் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அடைஞ்சிக்க முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ப்ராடக்ட் பற்றி பீப்புளுக்கு தெரிய வைக்கணும், இல்லை நீங்கள் எழுதுகிற பிளாக் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணனாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கமெண்ட் யுவர் நேம்னு சொல்லியிருக்கேன். இந்த நேம் வச்சு ஒரு டிபி டிசைன் பண்ணலாம். ஒருத்தர் பண்ணியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரிப்ளை பண்ணியிருக்காரு. நானும் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் ஒனுக்கு நான் பண்ணல, இதுக்கு நான் பண்ணி கொடுத்துருப்பேன். சுதன்னு போட்டிருக்காரு, சுதன் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டாட வைக்க ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே நீ வந்து 100% பக்காவான அவுட்புட் கொடுக்க முடியல, அவுட்புட் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், இல்லவே இல்லை. நீ டெய்லியும் பண்ண தான் வந்து ஒன் டே அதில் நீ டாப்பாக வருவ. ஒரு கதை இருக்குது, கதையில் ஒரு ரியாலிட்டி இருக்குது. என்னென்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவன் வந்து சிறப்பாக வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எப்படின்னு பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா வந்து அவனால் வந்து சிறப்பான ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒரு 1000 ஃபோட்டோனாலும் எடுத்து பார்த்து இம்ப்ரூவ் பண்ணுறான்ல, அவன் வந்து சூப்பராக எடுப்பான். ரியாலிட்டிலையும் அதுதான். ரியல் டைமில் அவன் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி எத்தனையோ டைம் ஃபெயில் ஆகிறான், தப்பே இல்லை. ஆனால் அத்தனை ஃபெயிலியரும் அதில் ஏதோ சின்னதாக லேர்ன் பண்ணுவான். அதில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வர வேறு லெவலில் அவுட்புட் வரும். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிங்க, பண்ண ஆரம்பிங்க. கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். போக போக பழகிரும், இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் பப்ளிக் டொமைனில் வச்சா தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும், அதுக்குண்டான சப்போர்ட்டும் கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், ஹேட்டும் கிடைக்கும். ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுறவங்களோட ஹேட் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்கள். அவன் வந்து ஏன் ஹேட் பண்ணுறான், இல்லை நீங்கள் தப்பான ஒரு விஷயத்த போகும்போது உங்கள் ஃபாலோவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான், பட் ஹேட்டர் பண்ணிக்க மாட்டான். நீ இப்படி தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறத அப்சர்வ் பண்ணி நீங்கள் சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களை குற்றம் சொல்கிறவங்க, ஹேட் பண்ணுறவங்கள வந்து தாராளமாக அக்செப்ட் பண்ணி போலங்க. ஏன்னா அவங்களால தான் நீங்கள் க்ரோ ஆவீங்க. உங்களை வந்து ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கிறோட இந்த டைம் இது தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறவன் தான் கரெக்டான பர்சன். ஸோ ஆன்லைனில் வந்து எப்படி வேணாலும் கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ரியல் டைம்லாம் வாங்கலாம். ஆக்சுவலாக இங்கே மாஸ்க்கை போட்டு சுற்றிட்டு இருக்கேன், எத்தனையோ பேர் இருக்கான். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படக்கூடாது. உங்கள் அக்கௌண்ட் பப்ளிக்கில் இருக்கணும், மெயினான ஒரு விஷயம். டெய்லியும் வந்து ஒரு 3 ட்வீட்டாக வந்து போடுங்க. அப்புறம் ஃபாலோ பேக் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அப்புறம் ஃபாலோவிங்கில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கலாம். மேலே பாருங்கள், ஃபாலோவர்ஸ் யூ, நேமுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் யூன்னு வந்துடும். ஏன்னா ஃபாலோ பேக் பண்ணாமல் இருக்கான்னா அவனை பார்த்து நீங்கள் வந்து தட்டி விட்டுருங்க, அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. இப்படி தான் வந்து ரெகுலராக ஒரு ரொட்டீனில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு 10K வர மட்டும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணணும் அவசியம் இருக்காது. ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நான் எடுத்தோடனே 10,000 பேரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா வந்து ட்விட்டர் உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்.
அதான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், காலையில் 10, மதியம் 10, சாயங்காலம் 10, நைட்டு 10. அளவாக 40 பண்ணுங்க போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 பேரை ரீச் பண்ணாலே, உண்மையான கஸ்டமரை ரீச் பண்ணாலே வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வாங்குறான் இல்லை, பட் பார்க்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அது ஃப்ரீயாக. நீங்கள் டிவிலெலாம் போனால் கொள்ள காசு கட்டணும். ட்விட்டர்லாம் வந்துட்டா ஃப்ரீயாகவே தட்டலாம். அண்ட் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் ட்விட்டரில்? அண்ட் நிறைய விஷயம் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து முக்கியமான விஷயத்த பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு த்ரெட்டு போட்டுக்கலாம். த்ரெட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ட்வீட்டு கீழே ஒரு ட்வீட். இதில் நிறைய கண்டென்ட் போட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியாது, பட் ரிப்ளை மாதிரியான போட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இருக்குது. ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்துக்கலாம். ட்ரெண்டிங் வச்சு நீங்கள் வந்து பேசிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸ் அவங்க டார்கெட்னால் நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் வந்து ஆக்டர்ஸை பற்றி பேசலாம், மூவிஸை பற்றி பேசலாம், கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசலாம், பாலிடிக்ஸ் பேசலாம், நாட்டு நடப்புகள், கேம்ஸை பற்றி பேசலாம், ஐபிஎல் பற்றி பேசலாம், என்ன வேணால் பேசலாம். திறமுக பற்றி பேசலாம், நாட்டோட எண்டை பற்றி பேசலாம், என்ன வேணால் கவர் பண்ணலாம். நீங்கள் பப்ளிக் ஆடியன்ஸ் தான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா வந்து தட்டலாம். இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபி டே. ஸோ இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி டே பற்றி நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் பீப்புளுக்கு ரீச் ஆகும். இப்போ தீபாவளிக்கு நான் வந்து தீபாவளி விஷஸ் போடுறது, அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது, நியூ இயர்க்கு நான் அப்படி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஃபுட்டை பற்றியெல்லாம் நீங்கள் தாராளமாக காமனாக யார் வேணாலுமே பேசலாம். ஃபுட்டு, ஹெல்த்தை பற்றியெல்லாம் யார் வேணாலும் பேசலாம். ஸோ இந்த மாதிரி காமன் டாபிக்ஸ்லாம் எடுத்து சாதாரணமாக பேச ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து மோர் பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டு. 1,00,000 பேர் பார்க்குறான் அப்படின்னா ஒரு 1000 பேர் ப்ரொஃபைல் வந்து பார்ப்பான். அதில் 100 பேர் ஃபாலோ பண்ணுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஸ்டேஜில், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோவர்ஸே வராது, அண்ட் எதுவுமே கிடைக்காது. ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு மேலே அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு எண்டில் வந்து அப்படியே கீழேயே போயிட்டுருக்கும். அந்த கிராஃப் வந்து கீழேயே போயிட்டுருக்கும். சடனாக வந்து ஒரு எண்டில் வந்து அது ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேலே போகவே போகாது. சடனாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பீரியடில் வந்துட்டு சடனாக மேலே போகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு போகும். ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். இல்லை அப்கமிங் வீடியோஸில் நானே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு போடுறேன். பட் என்னோட அவ்வளோ பெட்டராக இருக்குமான்னு தெரியல. பட் நீ பேசிகிட்டு இருக்க பரவாயில்ல. என்னது யார் இவங்க? கும்பகோணத்தில் ஒரு ஃபிட் செக் பார்த்துருவோமா? சாரி கைஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னங்கிறது எனக்கு வந்து தெரில. நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன். என்ன கர்மம் வருதுன்னு எனக்கு வந்து தெரில. அவ்வளோதான். ட்விட்டர் பற்றி பேசணுன்னா இன்னும் வேறு என்னலாம் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பேக் பண்ணுங்கள், நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பேக் பண்ணுவாங்க. இதுதான் ட்ரெண்டிங்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காமெடியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம், மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணி வேணால் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணலாம். நீங்கள் வந்து டெக் ரிலேட்டடாக வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா டெக் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து பஸ். நீங்கள் ஃபோட்டோவும் போடுங்க, ஃபுட்டை பற்றியும் போடுங்க, மற்றதும் போடுங்க. எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்றை மெயினாக கவர் பண்ணுங்கள். மற்றலாம் சும்மா அப்பப்போ ஆடிக்கு ஒருக்கா அம்மாஸுக்கு ஒருக்கா போட்டுருங்க, அவ்வளோதான். ட்விட்டர் பற்றி வேறு என்ன சொல்ல? அண்ட் பெய்டு வெர்ஷனெல்லாம் இது ஏதோ இருக்குது. அண்டு நமக்கு இப்போதைக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழேலாம் நான் பண்ணல, போகவும் இல்லை, எக்ஸ்ப்ளோரும் பண்ணல. ஒன்ஸ் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு இதோட பார்ட் 2 வீடியோ, அதாவது ட்விட்டரில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே பாருங்கள், விஜய் ஃபேன்ஸ் டென்ஷன் இருக்குது. இதுக்கு கீழேலாம் போய் கமெண்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், ஒரு 2 ஃபயரை விட்டுருக்கான். அதுவே 271 பேர் பார்த்துருக்காங்க ரியல் டைமில். இங்கே பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட்டோட எமோஜியோட ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு பாருங்கள் 724 வியூஸ் போயிருக்கு, இம்ப்ரெஷன் போயிருக்கு. மோஸ்ட்லி இங்கே சாரி, என்னோடய டிஎல் பார்த்தா நீங்கள் வந்து ஆடி போயிருக்கீங்க. வா, ப்ளூ சட்டை மாற என்ன போட்டிருக்காரு? சரி, மோஸ்ட்லி இது மூவி பற்றி தான் வரும். இது ஏதோ வர்றாங்க. நான் மற்றலாம் நான் பேச விரும்பலை. அவ்வளோதான் மக்களே, பாய். நாளைக்கு
இன்ஸ்டா பற்றி பேசுவோம். ஓகே, இங்கே என்னன்னா நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். எடிட் ப்ரொஃபைல் போயிட்டீங்கன்னு வைங்களேன், வெப்சைட் கொடுத்துக்கலாம், லொக்கேஷன் கொடுத்துக்கலாம், இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. பயோலி லிங்க் கொடுத்துக்கலாம். நேமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா வந்து நிறையா இருக்கா, இங்கே செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி போய்க்கோங்க. யுவர் அக்கௌண்ட் போய்க்கோங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போய்க்கோங்க. ஃபோன் நம்பர் பார்த்தீங்களா, இட்ஸ் ஓகே. யூசர் நேம் போய்க்கோங்க. இங்கே வந்து யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உங்கள் நேம் வித் சம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்ததுன்னா வேறு வழி இல்லை, _ ஆட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இதில் டாட்லாம் ட்விட்டரில் வேலை செய்யாது, _ மட்டும் தான் வேலை செய்யும். அப்படி பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ரோத்துக்காக இல்லை, இதில் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் இப்போதைக்கு அதை நான் கவர் பண்ண விரும்பலை. உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும்னாலும் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, அதை நம்ம மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. பபாய்.